சரண்யா துறையினுடைய துணை ஆணையர். இங்க பாருங்க சரண்யா, பொழுதுனிக்கு அங்கேயே பேசுறீங்க. இங்க பாருங்க. ஒரு காலத்தில் சென்னை மாநகராட்சி பள்ளி நம்முடைய இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் மேயராக இருந்த காலத்தில் அவர்தான் தலைவர் கலைஞரிடம் சொல்லி நான் பக்கத்தில் அருகில் இருந்து கேட்டவன். 1,00,000 மாணவர்கள் இன்றைக்கு சேர்ந்திருக்கிறார் என்று பெருமையாக அன்றைக்கு எடுத்து சொன்னார். இன்றைக்கு 1,27,000 மாணவர்களை கொண்டு மாநகராட்சி பள்ளி என்பதை மாற்றி சென்னை பள்ளி என்று பெயர் மாற்றி கிட்டத்தட்ட 338 இடங்களில் இந்த பள்ளிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதில் 81 உயர்நிலைப் பள்ளிகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 1,20,175 மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பல்வேறு 4 குழுக்களாக பிரித்து போட்டிகள் நடத்தி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி மிக சிறப்பாக சரண்யா துறையினுடைய துணை ஆணையர். இங்க பாருங்க சரண்யா, பொழுதுனிக்கு அங்கேயே பேசுறீங்க. இங்க பாருங்க. பக்கத்துல சரண்யா அவர்கள் நம்முடைய துணை ஆணையர் பெருமக்கள் உள்ளபடியே மாநகராட்சியில் பணியிட்ட செமிரலாக இருந்தாலும் நம்முடைய அவரெல்லாம் கோவையில கலெக்டராக பணியாற்றி வந்திருக்கிறார்கள். திறமை மிக்க அதிகாரிகள் இருந்த காரணத்தால் தான் இதை மாநகராட்சி மற்ற மாநகராட்சியை காட்டிலும் மழை வெள்ளம் என்று வந்தால் கூட ஒரே வாரத்தில் சரி செய்யக்கூடிய அதிகாரிகள் நம்முடைய மாநகர உறுப்பினர்கள் குழு தலைவர்கள் எல்லாம் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதை முன்மாதிரியாக வைத்துதான் பல்வேறு இடங்களில் வெள்ளம் வருகிற போது இவர்களை கோவையில வந்த போதும் சரி, தூத்துக்குடியில் வந்த போதும் சரி, இந்த அதிகாரிகள் வந்து அங்கு செய்யக்கூடிய அளவிற்கு திறமை பெற்ற அதிகாரிகள் இங்கு இருக்கிறார்கள். எனவே மாநகராட்சி மிக சிறப்பான ஒரு மாநகராட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே மாணவ மாணவிகள் இன்றைக்கு இங்கே சென்னை பள்ளி என்று சொல்லலாம். ஆனால் அதிகாரிகளோ நாங்களோ எல்லாம் இங்கதான் இருக்க போறோம். நம்முடைய ஆணையர் அவர்கள் சொன்னது போல உலகம் முழுவதும் நீங்கள் செல்கின்ற வாய்ப்பு இருக்கும். அப்படி போகின்ற போது நீங்கள் உலகத்திலே ஒரு மிகப்பெரிய அளவிற்கு சென்ற போது திருப்பி வருகிற போது நாங்கள் இந்த பள்ளியிலே படித்தோம் என்ற பெருமை சென்னை பள்ளிக்கு இருக்கிறது என்ற நிலைதான். எனவே நீங்கள் விளையாட்டிலும் சரி எங்கு சென்றாலும் ஆசிரியர்களையும் தலைமை ஆசிரியர்களையும் இங்கு பயிற்றுவித்தவர்களையும் மறக்காமல் அவர்களுக்கு நன்றி செலுத்துவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய விளையாட்டு போட்டியும் துவக்கி வைத்து வெற்றி பெற வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம், நன்றி. தொடர்ந்து சென்னையில் பள்ளிகளுக்கு என்று தனி முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது. அது கல்வியாக இருந்தாலும் சரி, விளையாட்டுத்துறை சார்ந்ததாக இருந்தாலும் சரி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கல்விக்கென்று அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும், தமிழகத்திலே வந்து கல்வி வந்து சிறந்து விளங்க வேண்டும் ஒவ்வொரு திட்டமும் அறிவித்து வருகிறார்கள். அதைத் தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள் விளையாட்டுத்துறைக்கென தமிழகத்தை தனித்துவத்தை படைத்துள்ளார்கள். எனக்கு முன்னால் உரையாற்றிய ஆணையர் அவர்கள் தெரிவித்தது போலதான் தொடர்ந்து நம்ம தமிழகத்துல வந்து பல்வேறு விளையாட்டு போட்டிகள் வந்து நடைபெற்று வருகிறது. நேற்று தான் கேலோ இந்தியா நிகழ்வு கூட முடிவெற்றது. இன்று தொடர்ந்து சென்னை பள்ளிகள் வந்து இப்பேர் ஒரு விளையாட்டு போட்டியை வந்து நடத்துறதுல சென்னை மாநகராட்சி வந்து மிகவும் பெருமையும் சந்தோஷமும் அடைகிறது. இன்று வருகை தந்திருக்க அனைவரையும் வரவேற்று பள்ளி மாணவர்களுக்கு கல்வி மட்டும் முக்கியம் இல்ல, கல்வி கூட சேர்ந்து ஏதோ ஒரு ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி உங்களுக்கு இருக்கணும். ஸ்போர்ட்ல வந்து நீங்க எல்லாருமே வந்து உங்களை வளர்த்துக்கணும் அப்படின்றத நான் தெரிவிக்கிறேன். உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டா இருக்கலாம், ஷட்டிலா இருக்கலாம், கிரிக்கெட்டா இருக்கலாம், இல்ல ரன்னிங்கா இருக்கலாம், எந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல உங்களை நீங்க மென்மேலும் வளர்த்துக்கணும். இன்று போட்டியில பங்கு பெற்ற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஜெயிக்கிறோம் தோக்குறோன்றது செகண்டரி, ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்றோமா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.